ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் எப்படி பேசினார்கள் என்று கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா, நீ எப்போது என் மீது பொருந்திருக்கிறாய்? எப்போ என் மேலே கோவப்படாமல் இருக்க? எப்போ என் மேலே கோவமாக இருக்குன்னு எனக்கு தெரியும்னாங்க. பேசுகிறாங்க தன் மனைவிட்ட. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எப்படி தெரியாது? நான் எப்படி கோவமாக இருக்கேன், நான் எப்போ உங்கள் மேலே பொருத்தமாக இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, நீ என் மீது பொருத்தத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய், முஹம்மதின் இறைவனின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று. நீ என் மீது கோபத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய், இப்ராஹீமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு உறவு பாருங்கள். ஒரு கணவன் மனைவியை புரிந்து வைத்திருக்கக்கூடிய விதம், மனைவி எதை விரும்புகிறாள், எதை கோபத்தோடு நினைக்கிறாள், எதை வெறுப்போடு நினைக்கிறாள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து வைத்திருந்த விதம், இந்த காதல் பரிமாறப்பட்டது, இந்த அன்பு பரிமாறப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் பரிமாறுவோமா? 40 வயசு 45 வயசாக இருந்தாலும் ஐ லவ் யூன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. டார்லிங்னு மனைவியை கூப்பிட்றது தப்பு இல்லை. ஹனின்னு மனைவியை கூப்பிட்றது ஹராம் இல்லை. மனைவியை டியர்னு கூப்பிட்றது தப்பு இல்லை, ஹலால். உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தா என்ன, உங்களுடைய முடியில் எத்தனை நிறைகள் வந்தால் என்ன, ஹலால் அது. இப்போ இன்னைக்கு போய் வாட்ஸ்அப்பில் ஐ லவ் யூன்னு நீங்கள் மனைவிக்கு மெசேஜ் அனுப்புங்க, அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அவங்க ராங் நம்பர் நினச்சிருப்பாங்க, இது வரைக்கும் சொல்லல. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஹலாலாக வாழ்வதற்கு எமக்கு வழிகளை கொடுத்தும் மகிழ்ச்சியை நம்ம வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். மனைவியை நீங்கள் ராணி மாதிரி வச்சிங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் ராஜா மாதிரி இருப்பீங்க. மனைவியை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பெண் மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் தெருல போகிற மாதிரி தான் இருப்பீங்க. அப்படிதான் நீங்கள் கவனிச்சா அவங்க கவனிப்பாங்க. அதுதான் பெண்ணுடைய இயல்பு. அங்கே கொடுத்தாதான் திருப்பி கிடைக்கும். ஒரு பெண் நீங்கள் கொடுங்க நான் தர்றேன்னு தான் சொல்லுவாங்க, ஹலாலான முறையில். அப்படித்தான் ஒரு பெண் விரும்புவாள், அப்படித்தான் ஒரு பெண் ஆசைப்படுவாள்.